ஸ்வீட் கார்ன் வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு போது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் வேறு தனியாக செய்யணும், ஸ்நாக்ஸ் வேறு செய்யணும். ஸோ இதை வச்சு டின்னரும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நூடுல்ஸ் வித் ஸ்வீட் கார்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நூடுல்ஸ் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கேரட், கோஸ், கேப்சிகம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சிருக்கேன், ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன். கேரட் எப்பவுமே எனக்கு கிரேட் பண்ணி போடுறது தான் பிடிக்கும். நார்மலாக அந்த கட் பண்ணி போகிறது நறுக்குன்னு அது ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கிரேட் பண்ணி போடுறது தான் பிடிக்கும். தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சு நூடுல்ஸும் வந்தாச்சு. யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய், வெங்காயம், கேரட், கேப்சிகம், கோஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம். எனக்கு ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக போகிறதுக்கு லைட்டாக ஒரு பயம், அதனால் கொஞ்சம் மட்டும் நிறுத்திட்டு மீதியெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க கெச்சப் ப்ளஸ் வந்து சாஸ், சோயா சாஸ் எல்லாமே ஊற்றி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேமராவை மறைச்சது கூட தெரியாமல் அவ்வளோ சீரியஸாக கிளறிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் வேக வச்சிருக்க நூடுல்ஸ் எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எனக்கு நூடுல்ஸ் செய்யும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி, அதுக்கப்புறம் 2 ஃபோக்கு, அதுக்கப்புறம் அந்த பூரி எடுக்கிற மிஷின், இது எல்லாமே தேவைப்படும். அதெல்லாம் இருந்தால் தான் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணவே முடியும். ஃபைனலாக வந்து ஆரிகானோ சீசனிங்கை மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.